ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் முப்பரிமாணம் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். ஷார்ட் ரிவ்யூலாம் வேண்டாம், ஷார்ட்டாக ரிவ்யூ பண்ணிடலாம். சாந்தனு பாக்கியராஜ் அண்ட் சிருஷ்டி டாங்கே இவங்களுடைய நடிப்பில் அதிரூபன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதை, வாட் இஸ் த டைட்டில், 3 டைமென்ஷன், முப்பரிமாணம். அப்படி என்னன்னா நீங்களாம் ஒரு குன்ஸா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். பட் சாந்தனு பாக்கியராஜ் இந்த திரைப்படத்திற்கான எஃபர்ட் நல்லாவே இருக்குது. ஒரு சின்ன பையனாக, அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ், அப்புறம் மொட்டைலாம் அடிச்சுட்டு ஒரு பெரிய மெச்சூர்டான ஒரு ஃபெலோ. ஸோ அந்த மாதிரி அவருடைய நடிப்பை இதில் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் டைஹார்டாக பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு. சிருஷ்டி டாங்கே அவங்களுடைய பாட்டை நல்லா பண்ணியிருக்காங்க. பட் தொடர்ந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ஸாக எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல. ஸோ இப்படி நெகட்டிவ்ஸாகவே பண்ணிகிட்டா இருந்தாங்கன்னா அது நெகட்டிவ் கேரக்டர் குத்தி அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ அதனால் கேரக்டர் செலெக்ஷனில் சிருஷ்டி டாங்கே கவனம் கொள்ள வேண்டிய நேரம் இது. 2 பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஜி பிரகாஷ்குமாருடைய 2 பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் பீட்சா திரைப்படம் வந்த பொழுது எடுக்கப்பட்டது. அது அப்படியே அங்கங்கே ஃபைனான்ஸ் வர எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி கிளைமேக்ஸில் அந்த மலை பக்கம் இருக்கிற அந்த அருவிக்கு பக்கத்தில் இருக்கிற செட்டில் நடக்கிற அந்த ஸ்பீச், ஸ்ரீடாங்கே அண்ட் சாந்தனு பாக்கியராஜுக்கான அந்த ஸ்பீச். மற்றபடி இந்த கதை வலுவில்லாத ஒரு கதை. ஏன் கதையை பற்றி சொல்லலை அப்படின்னா, இந்த கதையை நான் சொன்னால் உங்களுக்கு இது 1782 முறைக்கு மேல் தமிழ் சினிமாவில் சலிக்க சொல்லப்பட்ட ஒரு கதை. அதனால் கதையெல்லாம் தேவையில்லை. பட் உழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே உழைச்சிருக்காங்க. இருந்தாலும் ஏன் கதையில் இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக இல்லை அப்படின்னு எனக்கு தெரியல. அதில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டே சாந்தனு பாக்கியராஜ் சண்டை போடுறாரு, கார் எடுக்கிறாரு, கார் எடுத்து வெளியில் போகிறாரு, மண்டபத்துலேருந்து கார்லேருந்து கிளம்பி போகிறாரு. காரில் பார்த்தா யாருமே இல்லை. அடுத்த ஷாட்டில் பார்த்தா சிருஷ்டி டாங்கே அதில் இருக்கிறாங்க. மண்டபத்துலேருந்து கிளம்புறப்ப காரில் யாருமே எம்டியாக தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி அப்போ சிருஷ்டி டாங்கே வேணாம், அதுக்கப்புறம் கூட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். இல்லை யாராவது பச்சை சேலை கட்டியாவது யாராவது அது மாதிரி ஒரு லாங் ஷாட் எடுக்கிறப்போ உட்காராத வச்சிருக்கலாம். சுத்தமாக இல்லாத ஒரு காரை ஓட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சிருஷ்டி டாங்கே இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. பட் இதை கொஞ்சம் முன்னாடி, அதாவது சின்ன பசங்களாக இருக்கிறப்ப நடக்கிற கல்யாணம், அந்த டைமில் கொஞ்சம் பீரியடுக்கு போகிறப்ப எதிர்க்க ஒரு அம்பாசடரு, அந்தாண்ட ஒரு பத்மினி, அந்த மாதிரிலாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பாராட்டலாம். பட் அந்த மெனக்கடல் திரைக்கதை முழுதும் பண்ணியிருந்தாங்கன்னா அதிரூபன் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பார். பட் கதையில் மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு தொய்வை இருக்கிறத நம்மளால் மறுக்கவும் முடியாது. அதனால் திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 2. வேறு என்ன, சாந்தனு பாக்கியராஜனுடைய உழைப்பு வெள்ளலுக்கு இறைத்த நீராகத்தான் இது போகுது. இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஆக்சுவலாக சிருஷ்டி டாங்கே இப்படி வர்றாங்க போகிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம். இப்போ கோதாவரின்னு ஒரு படம், அந்த படம் பார்த்தீங்கன்னா அதில் ஹீரோ கிட்ட கமல் நிமிஷம் சொல்லுங்கள், ஏன் நீ உங்கள் அத்தை பொண்ணு ரிலேஷன், அந்த பொண்ணை ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேற அப்படின்னு கேட்கும். அப்போ ஹீரோ சொல்லுறேன், அவளுக்கு ஜிலேபி பிடிக்குதா பாதுஷா பிடிக்குதுன்னு அவளுக்கே தெரியல, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி. ஏன்னா எடுக்கிற விஷயத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கின்றது அவளுக்கு அப்படின்றது ஒரு டயலாக்ஸ் மூலமாக புரிய வச்சுருப்பாங்க. இதில் சிருஷ்டி டாங்கேக்கு ஃப்ரண்ட்டில் அவளுக்கு எதை வேணாலும் பார்த்தா எதன் மீது வேணாலும் டக்குன்னு அவளுக்கு ஆர்வம் கொள்ள வேண்டும், ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன லீடாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய அபிப்பிராயம். எனிவே, உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வரை இந்த தளத்தின் மூலமாக கண்டு மகிழ இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் முப்பரிமாணம் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். ஷார்ட் ரிவ்யூலாம் வேணாம், ஷார்ட்டாகவே ரிவ்யூ பண்ணிட்டோம் படத்தையே. சிருஷ்டி டாங்கே ஏன் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது மாதிரி நிறைய பண்ணாங்கன்னா அப்புறம் வில்லியாகவே ஆக்கிடுவாங்க. அப்புறம் கதாநாயகியை பரிமளிக்கவே முடியாது.